6, 5, ஆரஞ்சுன்னு சொல்லுவேன். அந்த மாரி 5ன்னா பெருமாள், கண்ணன் எல்லாம். முருகர்னா 6 அப்படி சொல்வேன். அங்கே திருப்பதி பெருமாளையும் முருகரையும் ஒன்றாக பார்க்கணும், ஒன்றாக காட்சியளிக்கணும். ஆரஞ்சு பச்சை பார்த்தாலும், இல்லை 5 என்ற நம்பர், 6 என்ற நம்பர் ஒன்றா பார்த்தாலும் அது ஒரு பெரிய அருள் நமக்கு கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ 5 தேங்காயினுடைய வட்டங்கள் முருகருக்கு முன்னால் இருப்பதால் அந்த 5 என்பதை நாம் இப்பொழுது பெருமாளாக கொள்ளலாம். பின்னால் இருக்கின்ற கண்ணனை, இவரை என் வாய்விட்டு கண்ணன் வந்துடுது பாருங்கள். முருகரை கண்ணன் என்று வாய்விட்டு சொல்வதும், கண்ணனை பார்த்தால் முருகன் என்று சொல்வது கூட நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு பெருமாளோட படம் ஒன்று உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். சாரி, இங்கேருந்து தெரியல சரியா. இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய திருப்பதி பெருமாளோட படத்தை வச்சுருக்காங்க.